Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஜியோல வந்து 5G மொபைல் கூடிய சீர்மை கொண்டு வர போறாங்க. ஸோ அதுக்கு சம்பந்தமான சில ஸ்பெக்ஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். யாராவது ஜியோ ஃபோன் ஏன்னா கம்மி விலையில ஒரு 5G மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க ஜியோ தரப்புல. ஸோ அந்த மொபைல் எந்த மாதிரியான ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்கு அப்படி தெரிஞ்சுக்க அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இன்ஃபினிக்ஸ் தரப்புல ஒரு மொபைல் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 5G மொபைல் இன்ஃபினிக்ஸ் Zero 5G மொபைல். ஸோ இந்த மொபைல் February 8 ஃப்ளிப்கார்ட்டில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. சேல்ஸும் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அந்த மொபைல் பற்றின மேக்ஸிமம் அந்த மொபைலோட இமேஜஸ் ப்ளஸ் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட் வெளியில் வந்துருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் இந்த மொபைலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாம் அப்படின்னு ஒரு நல்ல கிளாரிட்டி வரும். வீடியோ பார்த்து பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸில் ஃபஸ்ட் டைம் ஒரு 5G மொபைல் வந்து இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 18,000-19,000 இதோட ப்ரைஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மொபைல் வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஓப்போவில் வந்து ஓப்போ 5X3 மொபைல் பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் சிமிலராக இது அதோட டிசைன் எல்லாமே பார்க்க முடியுது, லுக் வைஸ் எல்லாமே. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்க்கும்போது 6.67 ஸ்க்ரீன் சைஸோட ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே நமக்கு 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிற ஒரு டிஸ்பிளே வந்து பார்க்க முடியுது. ஆனால் பேனல் வந்து AMOLED பேனல் அப்படின்னு ஒரு 60-70% வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு 30% கொஞ்சம் பார்த்தீங்கன்னா IPS டிஸ்பிளே பேனல் இருக்கலாம் அப்படின்னு கூட கொஞ்சம் லீக்ஸ் வந்திருக்கு. ஆனால் 8 வந்து கன்ஃபார்மாக தெரியும் இதில் வந்து எந்த மாதிரியான டிஸ்பிளே பேனல் வந்து கொண்டு வருவாங்க. இந்த மொபைல் வந்து ரெட்மி லான்ச் பண்ண போகிற ரெட்மி நோட் 11 சீரீஸ்க்கும் ரியல்மி 9 சீரீஸ்க்கும் காம்படிஷன் வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 20,000 ரூபாய் பட்ஜெட்டில். ஸோ கண்டிப்பாக AMOLED பேனலில் இருந்தால் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம். பார்க்கலாம் AMOLED பேனலில் லான்ச் பண்ணுறாங்களா, IPS டிஸ்பிளேல கொண்டு வருவாங்களாம்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 900 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 6nm டெக்னாலஜி பேஸ் பண்ணி வந்து வரக்கூடிய ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா 13 வகையான 5G பேண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. Mali G68 GP வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக கேமிங்கில் வந்து ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் இந்த மொபைலில். நீங்கள் அது 120 Hz ரிஃப்ரெஷ் இருக்கிறதுனால ஒரு கேமிங்கில் வந்து வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து 3 கேமரா வந்து தந்திருக்காங்க. 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர் இருக்குது. கூடவே வைட் ஆங்கிள் சென்சரும் ப்ளஸ் டெலிஃபோட்டோ சென்சர் வந்து தராங்க. கூட ஃப்ளாஷ் லைட்டும் பேக் சைடில் பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கு லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் சென்டர் பஞ்ச் ஹோல் டிசைனில் 16 மெகாபிக்சல் வரைக்கும் நமக்கு செல்ஃபி கேமராக்காக தராங்க. அடுத்து 5000 mAh பேட்டரி இருக்குது. கூடவே 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தராங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இங்கே பார்க்க முடியுது. ஸோ பேட்டரி வைஸ் எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பவர் பட்டனில் இருக்குது. ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட், 3.5 ஜாக், USB டைப் சப்போர்ட், கூடவே NFC சப்போர்ட் இதில் இருந்து தராங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்ஃபினிக்ஸில் 12-13 ரூபாய் மொபைல்லையும் அவங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து ரூமர்ஸ் படி இந்தியாவில் ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும்தான் லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். ஸோ 6GB ரேமில் கொண்டு வராங்களா இல்லையா தெரியுது. இப்போதைக்கு 8GB RAM 128GB ஒரு வேரியன்ட் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 18,000 ரூபாயில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக ரெட்மி ரியல்மி பிராண்ட்ஸ்க்கு ஒரு காம்படிஷனை இந்த மொபைல் வந்து பார்க்கலாம். லான்ச் ஆன உடனே இந்த மொபைல் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்காக கொண்டு வரேன். ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச மறக்க லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்காக யூனிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் அடுத்த ஒரு சிந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் பிரகாஷ்.